guys, welcome to Cine News. சிவகார்த்திகேயனுக்கு நடந்த காதல் தோல்வியா? இது என்னடா புது கதையா இருக்கு. அந்த பெண் யார் தெரியுமா? வெளியாகி இருக்குது ஒரு உண்மை. சிவகார்த்திகேயன் தற்போது சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்தில் நடித்து வருகிறார். மேலும் ஏஆர் முருகதாஸ் இயக்கத்திலும் ஒரு படத்தில் கமிட் ஆகியிருக்கிறார். 2 படங்கள் மீதும் அவரும் அவரது ரசிகர்களும் உச்சகட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிறார்கள். அமரன் கொடுத்த மெகா வெற்றியை இந்த படங்களிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற முனைப்பில் எஸ்கே உழைத்து வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் அவரது காதல் தோல்வி குறித்து தெரிய வந்திருக்கிறது. சிவகார்த்திகேயன் சின்ன திரையில் இருந்து சினிமாவுக்கு வந்தவர். ஆரம்பத்தில் ஏகப்பட்ட விமர்சனங்களை சந்தித்த அவர் சில படங்களிலே காணாமல் போய்விடுவார் என்றும் பலரும் நினைத்தார்கள். ஆனால் தன்னுடைய உழைப்பால் முன்னுக்கு வந்து காட்டியிருக்கிறார். தன்னுடைய உழைப்பை 100% கொட்டியதால் அவரை சினிமா வெளியே அனுப்பாமல் தனக்குள்ளேயே வைத்துக் கொண்டது. இதன் காரணமாக வரிசையாக அவர் ஹிட் படங்களை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹாலிவுட்டில் முன்னேற ஆரம்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வளர்ந்து வரும் நடிகர்களில் இவர் இப்போது முன்னிலையாகி இருக்கிறார். அவரது வளர்ச்சியை டாக்டர், டான் ஆகிய 2 படங்கள் உயரத்துக்கு கொண்டு செல்ல ஆரம்பித்தன. அந்த 2 படங்களுமே 100 கோடி ரூபாயை வசூலித்தன. அதனைத் தொடர்ந்து நடித்த பிரின்ஸ் படம் தோல்வி அடைந்தது. இதனை சுதாரித்துக் கொண்டு அவர் மீண்டும் கதைகள் தேர்வில் அதீத கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அந்த வகையில் அவர் நடித்த மாவீரன், அயலான் ஆகிய 2 படங்களுமே மெகா ஹிட் ஆகின. இதனால் அவர் முன்னணி நடிகர் என்ற இடத்தை உறுதி செய்து கொண்டார். இப்படிப்பட்ட சூழலில் தான் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் அமரன் படத்தில் நடித்திருந்தார். கமல் தயாரிப்பில் சாய் பல்லவி உள்ளிட்டோரும் நடித்திருந்தார்கள். படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆனது. விமர்சன ரீதியாக கொண்டாடப்பட்ட அந்த படம் வசூல் ரீதியாகவும் சூப்பர் வரவேற்பை பாக்ஸ் ஆபீஸில் பெற்றது. உலகம் முழுவதுமே அந்த படம் 350 கோடி ரூபாய் வரை வசூலித்தது. அந்த மெகா வெற்றியின் காரணமாக சிவகார்த்திகேயன் இப்போது டாப் 3 ஹீரோக்கள் லிஸ்டுக்குள் இருக்கிறார். சம்பளத்தையும் இவர் உயர்த்தி இருக்கிறார். அவர் இப்போது சுதா கொங்காரா இயக்கத்தில் பராசக்தி படத்திலும் கமிட் ஆகி இருக்கிறார். ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் பெயரிடப்படாத படத்திலும் நடித்து வருகிறார். 2 படங்களுமே மெகா ஹிட் ஆகும் என்கிற நம்பிக்கை அவரிடமும் அவரது ரசிகர்களிடமும் படக்குழுவினரிடமும் இருக்கிறது. குறிப்பாக பராசக்தி படத்தை புறநானூறு என்ற பெயரில் சூர்யாவை வைத்து இயக்க சுதா கொங்காரா திட்டமிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் சில காரணங்களால் அந்த படத்திலிருந்து சூர்யா வெளியேற்றிவிட்டார். ஆனால் இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கமிட் ஆகி நடித்து வருகிறார். இந்நிலையில் தான் சிவகார்த்திகேயனின் வாழ்க்கையில் நடந்த காதல் தோல்வி குறித்து தெரிய வந்திருக்கிறது. அதாவது அவர் ஒரு பெண்ணை ஒருதலையாக காதலித்தாராம். காதலை அந்த பெண்ணிடமும் சொல்லவில்லையாம். அந்த சமயத்தில் அந்த பெண் இன்னொரு பையனை காதலித்ததால் இவரது ஒருதலை காதல் முடிவுக்கு வந்துவிட்டதாம். சில காலம் கழித்து இவர் விஜய் டிவியில் வேலை செய்து கொண்டிருந்த போது அந்த பெண்ணை ஒரு ஷாப்பிங் மாலில் பார்த்தாராம். அப்போது வேறொரு பையனோடு வந்ததை பார்த்து சிவகார்த்திகேயன் ரொம்பவே சந்தோஷப்பட்டாராம். இதனை அவர் பேட்டியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அத்துடன் தன் வாழ்க்கையில் இருந்த ஒரே காதல் அதுதான் என்றும் அவர் அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார். அத்தோடு அந்த விஜய் டிவியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் போது எதிர்ச்சியாக சிவகார்த்திகேயன் அந்த பெண்ணை பார்த்ததும் அந்த பெண் முன்பு காதலித்த பையனோடு இல்லாமல் வேறொரு நபருடன் வந்திருந்தாராம். இதை பார்த்ததுதான் நமக்கு கிடைக்காத பெண் அவனுக்கும் கிடைக்கவில்லை என அவர் மகிழ்ச்சி அடைந்திருப்பதாக அந்த பேட்டியில் சிவகார்த்திகேயன் தெரிவித்திருக்கிறார். அதோடு சிவகார்த்திகேயன் நடித்திருக்கும் SK23 படம் மற்றும் பராசக்தி ஆகிய திரைப்படங்கள் உருவாகி வருகின்றன. இதில் பராசக்தி படத்தின் டைட்டில் டீசர் சமீபத்தில் வெளிவந்த நிலையில் வருகிற 17ஆம் தேதி SK23 படத்தின் டைட்டில் டீசரும் ரசிகர்களுக்கு விருந்தாக வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இது போன்ற காணொளிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சினி நியூஸுடன் இணைந்திருங்கள். தேங்க்யூ, பாய்.